எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாக்டாக 1 மாதம் ஆயிருக்கு. யுஎஸும் இஸ்ரேலும் வந்து சேர்ந்து ஈரானை தாக்கி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வெஸ்ட் ஏஷியா வார் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து அந்த ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏமனில் அந்த இந்த இது மிசைல்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி அந்த இஸ்ரேலை வந்து அந்த இது நடந்தது எப்போன்னா வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஏர்லி சாட்டர்டே. ஆக்சுவலி வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 10 டேஸ் கொடுக்குறேன். அந்த இதுக்குள்ளே வந்து அந்த ஷிப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு தடங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஈரானுக்கு. சப்போஸ் அதை வந்து நீங்கள் அதை வந்து கேட்கல, அதை வந்து அதை வயலேட் பண்ணிங்கன்னா அந்த ரூல்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பவர் பிளான்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணப்படும், அதை அழிக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. இந்த த்ரெட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு வார் அட்டாக் பண்ணது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஈரானு. அந்த அக்ரஷன் குறையிற வரைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானியன் ஸ்ட்ரைக்கில் என்ன ஆயிருக்குன்னா 12 யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் வந்து இன்ஜூர் ஆகியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் 2 பேர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அட்டாக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரைடே அன்னைக்கு இது வந்து நடந்திருக்கு. இந்த கம்பைனாக வந்து மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீரீஸ் அந்த இதில் வந்து ப்ரீச்சர்ஸ் அந்த இதில் நடக்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 KC-135 ஏரியல் ரீஃப்யூயலிங் பிளேன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இது டேமேஜை வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 2 ஆர்மி அந்த இது வந்து ஹைட் அவுட்டில் இருக்காங்க. 2 யூஎஸ் ஆர்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க துபாயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானியன் அந்த ஸ்டேட் மீடியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட் அதுவும் பண்ணியிருக்காங்க. ஒரு மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா கிளைம் பண்ணியிருக்காருன்னா யூஎஸ் ஆர்மி பர்சனல் வந்து அதை மூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஹைட் அவுட்ஸ்க்கு. எதனால் அப்படின்னா வந்து ஈரானுடைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து அங்கே வந்ததுனால அவங்களுடைய ஏர்பேஸில் நடந்தனால பாதிப்பு வந்து இருந்தனால தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து அவங்க அந்த இடத்த வந்து ஹைட் அவுட்ஸில் வந்து தேடி போனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பேரேஜ் வந்து சிவியராக வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வந்து எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸும் இல்லை, அதாவது இறப்புகள் எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து இன்ஜுரிஸ் ஆனவங்க இருக்காங்க, யூஎஸ் ஆளுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பேசப்படுதுன்னா வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் இருக்குது. அதாவது வந்து இந்த ஈரானியன் பிளாக்கேஜ் அந்த இது வந்து ஷிப்பிங் எல்லாம் சரியாக பண்ண விடாமல் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வந்து ஆயில் அந்த கேஸ் எனர்ஜி இதெல்லாம் இல்லாமல் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அந்த பிளாக்கேடு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கிறதுனால அங்கே வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 500 யூஎஸ் ஆர்மி பர்சனல்ஸ் வந்து ஹைட் அவுட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எஹியா சாரி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹவுதி மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் சாட்டர்டே அன்னைக்கு இந்த பேரேஜ் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து எப்படின்னா லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சென்சிட்டிவ் இஸ்ரேலி அது மிலிட்ரி சைட்ஸில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சதர்ன் இஸ்ரேலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய நியூக்ளியர் அந்த இது பவர் பிளான்ட் வந்து ரொம்ப கண்டினியூஸாக டிட்டோரியேட் ஆகிட்டுருக்கு சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து டைரக்ட் த்ரெட்டும் அங்கே இருக்குது அந்த நியூக்ளியர் அந்த இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அவங்க ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஈரான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அனதர் ஸ்ட்ரைக்கு இந்த புஜ்ஹர் அப்படிங்கிற இடத்துல வந்து 3ஆவது தடவையாக இந்த மாதிரி வந்து 10 டேஸில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் டேமேஜ் வந்து அந்த பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, ரேடியேஷன் அந்த இதை வச்சே சொல்கிறாங்க.
ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்ட்ரி அங்கே சாட்டர்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து அட்டாக் நடந்ததை. இஸ்ரேலி அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு இது வந்து ஹெவியான ஒரு வாட்டர் ரியாக்டர் அப்புறம் யுரேனியம் ப்ராசஸிங் பிளான்ட் அந்த சென்ட்ரல் ஈரானில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து அந்த புச்சேர் பற்றி ஒன்றும் மென்ஷன் பண்ணலை. அந்த ஈரானுடைய அந்த கண்ட்ரிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆப்ரேஷனல் நியூக்ளியர் அந்த பவர் ரியாக்டர் வந்து எது அப்படின்னா அந்த சதர்ன் வெஸ்டர்ன் ஈரானில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கனெக்ட் பண்ணது வந்து இந்த கிரிட் 2011 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சவுதி ஏர் பேஸ் வந்து அட்டாக் பண்ணப்பட்டது ஃப்ரைடே அன்னைக்கு அபவுட் 96 கிலோமீட்டர் அபிட்டல் ஆஃப் ரியாத் அப்படிங்கிற இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு 2 தடவை முன்னாடி இந்த வாரத்திலேயே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் பேஸ் வந்து ஆக்சுவலி ரன் பண்ணப்படுறது வந்து ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸு. ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் யூஎஸ் ட்ரூப்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஈரான் வாரில் வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து இறந்துருக்காங்க. 13 பேர் வந்து இறந்துருக்காங்க. 300 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இப்போ யுஏஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மிசைல்ஸு ட்ரோன்ஸு அந்த இதெல்லாம் வந்து ஈரான்லேருந்து வர்றதை தடுக்கிறதுக்கு ஏன்னா வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதனால் அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலி மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு அங்கே வந்து ஸ்டக் ஆகிருக்கு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு டெஹரானில் அது வந்து ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணப்படுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேவல் வெப்பன்ஸ் எல்லாம் கூட வந்து அதில் டெவலப் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிரசிடெண்ட் வந்து அந்த மாதிரி சொல்லியுமே வந்து இங்கே டிஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியுமே வந்து இவங்க திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து யூஎஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவர் என்ன வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அவங்களுடைய ஆர்மியை அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது குளோபல் எக்கனாமி பொதுமக்களாகிய நாம தான். இது வந்து முடிவுக்கு வந்தால் தான் நம்ம பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.